இடத்துல 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க. எத்தனை குஷ்டரோகிகள் வந்தாங்க? 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க. அதுல 10 பேரையும் ஆண்டவர் ஆசாரியனிடத்துல போய் காமிங்க அப்படி சொன்னாரு. போனாங்க, சுகமாயிருச்சு. ஆனா 9 பேர் ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த சுகத்தை அவங்க பார்க்கல. ஒருவன் மாத்திரம் தன் கைகளை பார்க்கிறான். ஒரு காலத்துல இந்த கை குறைவுள்ள கைகளா இருந்தது, இந்த விரல்கள் குறைவுள்ளதா இருந்தது. ஆனா இன்றைக்கு மற்ற மனிதர்களுடைய கரத்தை போல நல்லா இருக்கிறதே, ஒரு பரிபூர்ணம் இருக்குதே அப்படி சொல்லிட்டு என் குறைவுகளை மாற்றி ஒரு பரிபூரணத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு காரணமா இருந்தவர் இயேசுதானே அப்படி சொல்லிட்டு அவரிடத்துல மறுபடியும் திரும்பி வந்து இயேசுவை அவருடைய பாதத்துல விழுந்து அவரை ஸ்தோத்தரிக்கிறான், அவரை மகிமைப்படுத்துகிறான். அவனுக்கு மறுபடியும் தேவன் ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போ அப்படி சொல்லி அனுப்புறாரு. ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஏற்கனவே சுகத்தை பெற்றுக்கொண்டவன், ஏற்கனவே விடுதலையை பெற்றுக்கொண்டவன் இப்ப மறுபடியும் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினதுனால இப்ப ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல நீங்க குறைவுகளோடு இருந்தீங்களே, ஆனா இன்றைக்கு உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்கும் பொழுது ஒரு பரிபூரணத்தை எட்டி இருக்கிறீர்களே, பரிபூரணத்தை அடைந்திருக்கிறீர்களே. அதை என்னைக்காவது எண்ணி பார்த்திருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த பரிபூரணத்தை உங்க மனசுல வச்சு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்களே. ஒரு காலத்துல நான் கடனோடு இருக்கும் பொழுது, குறைவுகளோடு இருக்கும் பொழுது, வியாதியோடு இருக்கும் பொழுது அநேகர் என்னை ஒதுக்கி வைத்தார்கள், அநேகர் என்னை ஓரம் கட்டினார்கள். ஆனா ஏசப்பா எனக்கு பரிபூரணம் கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு அநேகர் என்னை தேடி வருகிறார்கள். ஓ, எனக்கு பரிபூரணம் கொடுத்த இயேசுவே, நான் விழுந்து அவரை மகிமைப்படுத்தி அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன்னு சொல்லி வந்தா ஆண்டவர் மறுபடி அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இப்பொழுது நீங்க ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தும் பொழுது உங்களுக்கு புது புது ஆசீர்வாதங்களை தருகிறார்.